இன்னொரு விஷயம் சார் இந்த விவகாரத்துல 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் நீக்கம் செஞ்சிருக்கிறாரு. ராமதாஸ் ஐயா அவர்கள். அங்க போய் அந்த கொறடாவை நீக்கணும்னு யார் மனு குடுத்தாங்களோ சபாநாயகரை பார்த்து அவங்க 3 பேரையும். இப்ப திமுக இந்த இடத்துல பாமகவை உடைத்தால் வன்னியர்களுக்கு எதிரான கட்சியாக அது பார்க்கப்படும் அப்படின்னா, இங்க பிளே எப்படி போகும்? சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இந்த 2க்கும் ரெகக்னிஷன் இருக்குங்க. குறிப்பிட்ட சதவீதத்துல எம்எல்ஏ எண்ணிக்கை இருந்தா மட்டும்தான் எதிர்கட்சி ஆக முடியும். அதற்கு அடுத்தாறு போல லெஜிஸ்லேட்டிவ் குரூப் தான். ஒன்லி காங்கிரஸ் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் குரூப். மற்ற எல்லாமே அவங்கவுங்க வசதிக்கு சொல்றதுதான். அதாவது ஒரு கொறடான்னு சொன்னாலும் சட்டமன்ற அங்கீகாரம்லாம் அதுல ஒன்றும் கிடையாது. அப்ப சபாநாயகர் முடிவு எடுக்கணும். சபாநாயகர் பாமகவோட பிளவை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பயன்படுத்துறதுங்கிற முடிவு எடுத்து சபாநாயகர் பாமக ராமதாஸ், பாமக அன்புமணின்னு பிரிப்பதற்கு இந்த கொறடா விவகாரத்தை பயன்படுத்தணும். ஆனா பயன்படுத்தல. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இந்த பிளவை பயன்படுத்தலாம்ல. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி உடைஞ்சா லாபம் தான் எந்த ஆளுங்கட்சிக்கும். ஜெயலலிதா காலத்துல எதிர்கட்சி உடைஞ்சது, காங்கிரஸையே உடைச்சாங்க. நண்பர் மறைந்த செல்வராஜ் தலைமையில, கோவை செல்வராஜ் தலைமையில. அதுக்கு பிறகு தேமுதிக உடைக்கப்பட்டது. பல கட்சிகளை உடைக்கிறது தாங்க. ஏன்னா அது பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கேம். திமுக அதை செய்யல. அதை நம்ம கவனிக்கணும். அதை வெளிப்படையா இவ்வளவு தூரம் வெளிப்படையா யுத்தம் முட்டின பிறகு திமுக அதை செய்யல. என்ன காரணம்னா இதுதான் காரணம். அப்போ டாக்டர் இப்ப என்ன 3 பேர் அவர் நீக்கிறாரு, இவர் 2 பேர் நீக்கிறாரு, அவர் 4 பேர் நீக்கிறாரு, இவர் 8 பேர் நீக்கிறாருன்னா யார் யார்கிட்ட இருக்காருன்னே தெரியலையே. இது மட்டுமா? மாவட்ட செயலர்கள் எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க? தேர்தல் ஆணையம் இதுக்குள்ள தலையிடணும். ஏனென்றால் அவங்ககிட்ட தான் பட்டியல் இருக்கும், அதிகாரப்பூர்வமான ஆவணம். அந்த ஆவணத்தை வச்சு அவங்க தலையிடணும். ஆனா அவங்க இது வரைக்கும் அந்த டிஸ்பியூட் நம்பரே ரைஸ் பண்ணவே இல்லை. நான் சொன்ன மாதிரி இன்னும் விபி எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறம் பீகார் எலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண அதிமுக மேட்டரே இன்னும் முடிச்ச பாடு இல்லை. அப்ப இவங்க எங்க வர போறாங்க? பாமக மேட்டருக்கு தேர்தல் வரைக்கும் வரப்போறதே இல்லை. தேர்தல் நேரத்துல என்ன வசதியோ அதை அவசரமா செய்வாங்க. தேர்தல் ஆணையம் எப்பவும் அப்படிதாங்க. நீங்க தேர்தல் ஏப்ரல் மாசம் வரட்டும், அடுத்த வருஷம் எல்லா இந்த முடிவுகளையும் ஜனவரி மாசம் எடுப்பாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒண்ணுமே ரிலீஃபே வாங்க முடியாதபடி நெருக்கடியா செய்வாங்க. தேர்தல் ஆணையம் பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டருங்க. அவங்க பொலிட்டிக்கல் பிளே பண்றதுல அவங்கள மாதிரி ஆளே கிடையாது. காலங்காலமா இதை பார்த்துட்டு வரோம். பாமக மேட்டர்ல எதுவுமே இன்னும் முடிவுக்கு வரல. ஃப்ளூயிட் ஸ்டேஜ் தான். டாக்டர் தலைமையில் ஒரு அணி இருக்கு, அன்புமணி தலைமையில் ஒரு அணி இருக்கு, இவ்வளவுதான். ஒரு தேர்தல் வரும்போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்களா மாட்டாங்களா அது தெரியல.